ஃபுட்பால்ல எத்தனை டீம்ஸ் வந்தாலும் பிரேசில் மட்டும் எப்படி இவ்வளோ ஸ்ட்ராங்கா 5 டைம் வேர்ல்ட் சாம்பியன்ஸா இருக்காங்கன்னு யோசிச்சிருக்கீங்களா? அதுக்கு முன்னாடி பிரேசில் ஃபேன்ஸ் என்ன ஃபாலோ பண்ணிட்டு இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. 1930ல FIFA வேர்ல்டு கப் ஸ்டார்ட் ஆகும்போது பிரேசிலும் ஒரு நார்மல் டீமா தான் உள்ள வர்றாங்க. ஸ்டார்டிங்ல பல தோல்விகளை சந்திச்ச பிரேசில் 1950ல ஃபைனல் வரைக்கும் வந்து மறுபடியும் தோத்து போறாங்க. அந்த டைம் ஒட்டுமொத்த பிரேசிலுமே கண் கலங்கி நின்னுச்சு. ஆனா அப்போதான் ஒரு மெயின் பிளேயர் உள்ள வந்தாரு. 1958ல பீலே ஒரு 17 வயசு பையனா உள்ள வந்து பிரேசிலோட ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் கப்பை வின் பண்ணி கொடுத்து ஃபுட்பாலோட ஹிஸ்டரியை மாத்தி எழுதுறாரு. பீலே மட்டும் இல்ல, கரின்சா, ரொமாரியோ, 2002ல பியூர் மேஜிக் பண்ண ரொனால்டோ, R9 ஒரு மாஸ் பிளேயர்ஸே உருவானாங்க. பிரேசிலோட ஸ்ட்ராட்டஜி எப்பவுமே ஜிங்கா ஸ்டைல் தான். கிரவுண்டுக்குள்ள டாக்டிக்கல் கேஜுக்குள்ள அடங்காம ஸ்ட்ரீட் ஃபுட்பால் ஸ்டைல்ல ஃப்ரீ அண்ட் ஃப்ளோவா ஆடுவாங்க. நீங்க 3 கோல் அடிச்சா நாங்க 5 கோல் அடிப்போன்ற பயமே இல்லாத அட்டாக்னால தான் இவங்க 5 தடவை வேர்ல்ட் சாம்பியன்ஸா இருக்காங்க. ஸ்லம்ஸ்ல பிறக்கிற ஒவ்வொரு குழந்தைக்கும் சாப்பாடு இருக்கோ இல்லையோ, கால்ல ஒரு ஃபுட்பால் கண்டிப்பா இருக்கும். அங்க இருந்து பிறந்து வந்த பிளேயர்ஸ் தான் நெய்மர், வினிசியஸ் ஜூனியர். வேர்ல்ட் கப்ல எத்தனையோ டீம் வரலாம் போகலாம், ஆனா எல்லோ ஜெர்சி போட்டுட்டு பிரேசில் கிரவுண்டுக்குள்ள இறங்கினாலே ஆப்போனன்ட் டீமுக்கு கண்டிப்பா பயம் வந்துடும். நீங்க ஒரு பிரேசில் ஃபேனா இருந்தீங்க அப்படின்னா ஒரு எல்லோ கலர் ஹார்ட்டை கமெண்ட் பண்ணிட்டு போங்க.